தமிழ்நாட்டுல கடந்த அரை நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு சொல்லியே ஒரு மைண்ட் செட்டை தெளிவா உருவாக்கிட்டோம். இது எந்த லெவலுக்கு எல்லாம் இப்ப கொண்டு போறாங்கன்னா, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்பதை தமிழரின் உரிமை போல போக்கஸ் பண்ணி ஒரு பெரிய மனப்பதிவு ஒன்றை திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி இருக்கிறது. இதுல மத்தியில கூட்டாட்சிங்கிறாங்கல்ல, மத்தியில கூட்டாட்சி இருக்கலாங்கிறப்போ மாநிலத்துல கூட்டாட்சினா மட்டும் என்ன குறைஞ்சிரும்? ஏன் மாநிலத்துல கூட்டாட்சி வரக்கூடாது? அப்படின்னா மாநிலத்தில் கூட்டாட்சிங்கிறதுக்கு எதிராக மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தமைவை திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டு உருவாக்கியதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான். ஆட்சியில பங்குங்கிறத ஏற்றுக்கொண்டு விட்டார். அதன் மூலமாக அதிகாரத்துக்குள் தேசிய சக்திகள் மீண்டும் இடம்பெற தொடங்கிவிடும். இப்ப 67ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்துல அதிகாரத்தின் பக்கம் தேசிய சக்திகளே வரவிடாதபடிக்கு எப்படியோ பிளாக் பண்ணி தடுத்து நிறுத்திட்டாங்க. அதிகாரத்துக்குள்ள தேசிய சக்தியை உள்ள விட்டுறவே கூடாது. அப்படி உள்ள வந்தாச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேசிய சக்தி விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த திராவிட சக்திகளுக்கு வேலை இல்லாமல் போய்விடும். சோ தேசிய சக்தி அதிகாரத்தின் பக்கமே அண்ட விடாமல் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி, மாநிலத்துல எப்போதும் கூட்டாட்சி கூடாது என்பதை ஒரு கருத்தியலாகவே உருவாக்குவது, அதை ஒரு அடிப்படை கோட்பாடு போலவே பேணுவது. இதுதான் அவர்களுடைய தந்திரம்.